ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். எதுக்கு இந்த ஓன் வாய்ஸ் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க, அக்கா நீங்கள் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு நிறைய சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. பயங்கர வெக்கையாக இருக்குது. அவங்களுக்காக தான் என்னோடய செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ ஒன்று போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்கள், என்னை பற்றி விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, என்னோடய பேர் பார்த்திங்கன்னா சரண்யா. என்னோடய ஹஸ்பண்ட் பேர் நேதாஸ். எனக்கு 2 பசங்க இருக்கானுங்க. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கல்யாணம் முடித்தது எல்லாமே வேலூர் மாவட்டத்தில் தான். என்னோடய கிராமம் பார்த்திங்கன்னா எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்லாத ரொம்பவே ஒரு சின்ன ஒரு கிராமம். ஒரு 500 வீடு அப்படி இருக்கிற ஒரு கிராமம் தான். ஒரு ஸ்கூல் ஃபெசிலிட்டியோ இல்லை பஸ் ஃபெசிலிட்டியோ ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டியோ அப்படி எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இல்லாத ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயியோட மகளாக பிறந்தவ தான் நான். பட் சின்ன கிராமமாக இருந்தாலும் சந்தோஷத்துக்கும் பணத்துக்கும் எந்த குறைவும் இல்லை. ரொம்பவே நல்லபடியாக தான் நான் வளர்ந்தது, இல்லை கல்யாணம் முடிச்சது எல்லாமே ரொம்ப நல்லபடியாக தான் வளர்ந்ததுலாம். படித்த விதம் எல்லாமே பார்த்திங்கன்னா சிட்டிக்கு போயிட்டு தான் படிக்கணும். பிக்கப் ட்ராப் எல்லாம் அப்பா தான் பண்ணுவார். நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். அடுத்து இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கல்யாணம் முடித்து ஒரு 1 மந்த்து தான் நான் தமிழ்நாட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் நார்த்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன். என்னோடய லைஃப் ஃபுல்லாகவே நார்த்தில் தான் இருக்குது. நார்த்தை ஃபுல்லாக சர்வே பண்ணிகிட்ருக்கேன். 3 இயர்ஸ் ஒன்ஸ் 4 இயர்ஸ் ஒன்ஸ் நான் ஒவ்வொரு ஸ்டேட்டாக சுற்றிட்டுருக்கேன் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்டோட வேலை அந்த மாதிரி. அவருக்கு 4 இயர்ஸ் ஒன்ஸ் இல்லாட்டி 3 இயர்ஸ் ஒன்ஸ் இல்லை 3.5 இயர்ஸில் கம்பல்சரி 3.5 இயர்ஸில் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிடும். ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதால நாங்களும் மூவ் ஆன் பண்ணி கூடவே மூவ் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ ப்ரெசண்ட்டாக நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்காலில் இருக்கேன். நிறைய பேர் ஆல்ரெடி நான் ஒரு ஓல்டு சேனல் வச்சுருந்தேன். அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றின டீட்டெயில் நான் அப்புறம் சொல்கிறேன். என்னோடய பழைய சேனலுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த பழைய சேனல் என்ன ஆச்சு அந்த மாதிரியெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது என்னோடய புது சேனல், நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த பழைய சேனலில் இருக்கும்போது நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், நான் மகாராஷ்டிராவில் இருக்கேன், புனேயில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பழைய வீடியோ, அதாவது பழைய சப்ஸ்கிரைபர் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், என்ன நீங்கள் முன்னாடி மகாராஷ்டிராவில் இருந்தீங்கன்னு சொன்னீங்க, இப்போ வெஸ்ட் பெங்காலில் இருக்கேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அவங்களுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நான் வெஸ்ட் பெங்காலில் இருக்கேன். ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி இப்போ தான் ஒரு 10 டேஸ் ஆச்சு நான் வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலில் பயங்கர வெயிலாக இருக்குது. என்னால் ஃபேன் போட்டு பேசினா அதோட சவுண்டு தான் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். பயங்கரமாக அப்படியே ஊற்றிட்டுருக்கு, அந்தளவுக்கு இருக்குது, வெயில் பயங்கரமாக இருக்குது. நைட்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மழையும் பெஞ்சிச்சு. இப்போ பயங்கர வெயிலாகவும் இருக்குது. இதுதான் என்னை பற்றின வீடியோ. ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்ணுறாரு, இப்போ நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேனா, நான் வேலைக்கு போகிறேனா அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது, வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னோடய பார்ட் 2 வீடியோவில் என்னோடய ஹஸ்பண்டை பற்றின டீட்டெயில்ஸும், நான் ஒர்க் பண்ணுறேன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேனா அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும், வெஸ்ட் பெங்காலில் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.